உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு கூட இந்த நாளில் பேசட்டும், எங்களை பலப்படுத்தட்டும். உம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் எங்களுக்கு எலும்புகளை பலப்படுத்தட்டும். உம்முடைய சத்தம் எங்களுடைய இருதயத்திற்கு இதமாக இருக்கட்டுமே அப்பா. நீ மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார்வோம். தொடர்ந்து 1 ராஜாக்களின் புத்தகம் 21 அதிகாரம், 1 Kings chapter 21 verse 18 to 29, 18ஆம் வசனத்திலிருந்து 29வது வசனம் வரையும் மிக கவனமாக படிக்க கேட்கலாம். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம். நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ. இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா என்றான். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன். தீர்க்க தரிசனம் சரியா சொன்னா தலைவர்களுக்கெல்லாம் என்ன பேர் வைப்பாங்க? எதிரியா மாறிடுவாங்க. உண்மையை சொன்னால் கசக்கன்னுவாங்கள்ல, அந்த மாதிரி இப்போ எலியா ஆகாப்புக்கு எப்படி இருக்கிறாரு? எதிரியா மாறிட்டார். பகஞ்சனே, என்னை கண்டுபிடிச்சிட்டியாடா? கண்டுபிடிச்சிட்டேன். நடந்தது கர்த்தரின் பார்வைக்கு படிக்கலாம் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய். நான் உன் மேல் பொல்லாப்பு வரப்பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாபுக்கு சுவரில் நீர்விடும் ஒரு நாயாகிலும் இராதபடிக்கு. அந்த நாய்க்கு டெஃபினேஷன் வேதம் எப்படி கொடுக்குது பாரேன். எப்படி சொல்லுது? சுவரில் நீர்விடும் ஒரு நாயாகிலும். நாய் சிறுநீர் எங்கே தான் கழிக்கும்? அது எப்படி காட்டுறாரு பாரு. காலை தூக்கி யூரின் பாஸ் பண்ணும் நாய். எப்படி இருக்கு பாருங்க. அதெல்லாம் மீனிங் இருக்குங்க. சுவரில் நீர் விடும் நாய். சுவரில் நீர்விடும் ஒரு நாயாகிலும் இராதபடிக்கு இஸ்ரவேலில் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்கரித்து நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணினது நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய எரோபியாவின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்துக்கும் சமானமாக்குவேன் என்றார் என்று சொன்னான். ஏசபேலையும் குறித்து கர்த்தர், நாய்கள் ஏசபேலை இஸ்ரவேலின் மதில் அருகில் தின்னும், ஆகாபின் சந்ததியில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்றார். தன் மனைவியாகி ஏசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னின்று உத்தமமான டைட்டில் கொடுக்குது வசனம் வேதம். தன் மனைவிக்கு விற்று போட்ட புருஷனை மாதிரி உலகத்திலேயே பைபிள் எழுதினவர் கண்டுபிடிக்கலையா, படைச்சவரே சொல்றாரு. எப்படி இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்திவிட்ட எமோரியர் செய்தபடியெல்லாம் அவன் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி மகா அருவருப்பாய் நடந்து கொண்டான். ஆகாப் இந்த வார்த்தை, இறைவனே முகம் சுளிக்கிறார். அருவருப்புன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப முகம் சுளிக்கிறார். மகா அருவருப்பாய் இருந்தது. 27. ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து. என்ன வார்த்தையை கேட்டாரு? ஆசீர்வாதமான தீர்க்க தரிசனத்தை கேட்டாரா? சொல்லுங்களேன், நீங்க சொல்லுங்க. ஆன்லைன்ல இருக்கிறவங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. என்ன வார்த்தை கேட்டாரு? சாபமான வார்த்தையை கேட்கிறார். சாபம். செவ்வாய்க்கிழமை இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப அழகாக ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் பேசணும் என்று நினைக்கிறேன். ஆமாம், அதை நான் இன்றைக்கு பேச போகிறதில்ல. 3வது ஞாயிற்றுக்கிழமை இதை தான் பேச போகிறேன். இதில் ஒரு சப்ஜெக்ட், மெயின் சப்ஜெக்ட் இருக்குது. அதை நான் இன்றைக்கு பேச போகிறதில்ல. இதில் பின்பகுதியை மட்டும் நான் பேச போகிறேன். சாபத்தை கேள்விப்பட்ட உடனே இவனுக்கு தெரிஞ்சு போச்சு, நாங்களே ஒரு தயவுள்ள ராஜாக்கள் என்று சீரியர்கள் சொல்வார்களானால் எங்களுடைய கடவுளும் தயவுள்ளவர் என்று வெள்ளிக்கிழமை நம்ம பார்த்தோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நம்ம லாஸ்ட் ஃப்ரைடே என்ன ருசித்தோம்? தயையுள்ளவர் என்பதை ருசித்தோம்.
that the Lord is good, not good, kindness and merciful and goodness. Oh, taste and see. அன்னைக்கு தயையுள்ளவர் என்பதை டேஸ்ட் பண்ணோம், இன்றைக்கும் டேஸ்ட் பண்ண போகிறோம். அவர் எப்படிப்பட்டவர்? இவன் உடனடியாக இப்போ என்ன பண்ணிட்டார்? ராஜா வஸ்திரத்தை கலைச்சி இப்போ உடனடியாக ஒரு சாக்கு கோணியை அணிஞ்சிக்கிட்டு உபவாசம் பண்ணி இரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். ஏமா இப்படி படிக்கிற? நல்லதான் படியா இன்னொரு முறை. ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து என்ன பண்ணிட்டான்? இப்போ செம நடிப்பு பாரு, ட்ரெஸ் எல்லாம் சோபம் விட்டுடும் இன்னும் ஒரு கிழிச்சுக்கிட்டு, அப்புறம் ரெண்டாவது தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போட்டு கொண்டு மேல என்னத்தை போட்டுக்கிட்டானா? ரெட்டை, கோணிப்பை, சாக்குப்பை போர்த்துக்கொண்டு உபவாசம் பண்ணி அவ்வளோதான் உட்காந்துட்டார். தியான மண்டபத்தில் போய் உட்காந்தாச்சு. இப்போ ஸ்தோத்திரம், ஜப அறையில் போய் உட்காந்துட்டார். இப்போ இவ்வளோ புரியுதா? நம்முடைய பிரதமர் நாட்டை ஆள்றதுக்கு எங்கே ஆகிலும் எக்கனாமிக்கு ஆஃபீஸில் போய் உட்கார்றான்னா எங்கே போய் உட்காந்துட்டான்? இதுதான் நம்ம நாட்டு குட்டிச்சேவராகுது. அருவெருப்பான விக்கிரகங்கள். நாட்டை விக்கிரகம் நடத்தாதரா, உன் அறிவு நடத்தும். இப்பொழுது இந்த ராஜாவும் விக்கிரகம் ஆராதனை செய்து அருவெருப்பானதை செய்து இப்பொழுது சாபம் வந்த உடனே வஸ்திரத்தை மாற்றிக்கிட்டார். ராஜ வஸ்திரம் மாறி பைத்தியக்கார கோலமாகி புலம்ப ஆரம்பித்து இப்படி இருக்கும் சமயத்தில் அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பீன் ஆகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இவர் வீட்டுக்கு போயிட்டார். யார்? கர்த்தரை வீட்டுக்கு போயிட்டு, என்ன எலியா ஒரு மாதிரி உம்முன்னு இருக்கிற, போய் காஃபி போட சொல்ல சர்வெண்ட்டை. காஃபி போட்டு உட்காந்து 2 பேரும் பேசுகிறாங்க. நீ நேற்றுக்கு நைட்டு பார்த்தியா அவனை? இவன் ஒருன்னு இருக்கிறான். ஏன்னா இவர் மாறிட்டாருன்னு தெரியும். யார்? ஆகாப் மாறிட்டதை பற்றி டென்ஷன் இவருக்கு இல்லை, எலியாவுக்கு இல்லை. யார் மாறிட்டுது? என்கிட்ட இவ்வளோ சொல்லி அவனை மிரட்ட வச்சு உருட்ட வச்சு எனக்கு கெட்ட பேரும் வாங்கி கொடுத்துட்ட. அவன் என்னென்ன சொல்லிட்டான்? எதிரி, பகஞ்சனே, நீ மட்டும் 2024 இருந்தால் உன்னை சுட்டு சாவடிச்சிருப்பேன். நீ அந்த காலத்தில் துப்பாக்கி இல்லாத காலத்தில் வந்துட்டு நீ அரண்மனையில் வந்து வசமாக மாட்டிக்கிட்ட. ஏதோ பேசுகிற, நீ தேவ மனுஷனை விட்டுட்ட. இவ்வளோ கட்டுக்கட்டுன்னு இருந்தவங்கிட்ட இப்போ இவர் வந்து பேசுகிறாரு. எலியா பார்த்தியா? எப்படி பார்த்துங்களா? நீங்கள் பாருங்கள் பைபிளில், என்னையே பார்க்குறீங்க, படிமா. ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? பார்த்தியா? இவர் மாறிட்டார். இப்போ அவன் தான் மாறிட்டாருன்னு நம்ம நினச்சா மாறினது யார்? கர்த்தர். அதனால தான் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், அது முன்பாக தாழ்த்தினதை கண்டாயா? யாருக்கு முன்பாக? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஒரு முறை கோச்சிக்கிட்டானே யோனா, எப்படி இருக்கும்? கண்டாயா? பார்த்தேன், டீ சாப்பிடுங்க பேசுவோம் சொல்லி 2 பேரும் டீ சாப்பிட்டுட்டு இருக்க. அடுத்தது அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை பார்த்தியா? ராஜ வஸ்திரமெல்லாம் கிழிச்சிக்கிட்டான் இல்லையா? நான் இங்கே பைத்தியக்காரனாக இருக்கிறேன். நான் ட்ரெஸ்ஸே போடல, தெரில. அவனை ட்ரெஸ்ஸை கிழிச்சிக்கிட்டான். நான் ட்ரெஸ்ஸே இல்லாத இருக்கிறேன். நீங்களா? உங்களால் தான். எலியாவுக்கு என்ன கிடையாது? ட்ரெஸ்ஸு கிடையாது, முனி. அவர் ஒட்டகமயிர் தோலை மட்டும்தான் அழிச்சிட்ருப்பார். மேல் வஸ்திரம் கிடையாது எலியாவுக்கு. நான் ட்ரெஸ் இல்லாத இருக்கிறேன், டென்ஷனாக இருக்கிறேன். என்னை பார்த்து என்னென்ன பேசுகிறான்னு தெரியுமா இந்த காலத்து பசங்க? கண்டாயா? தாழ்த்தினதை கண்டாயா என்று சொல்ல நடந்தது என்ன? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார். உங்க குணத்தை புரிஞ்சுதான் நான் சொன்னேன், போதும் ஐயா என்னை ஆளை விடுன்னு சொன்னேன். 19 அதிகாரத்தில் நான் சொன்னேனே, என்னை ஆளை விட்டுடுங்க, என்னை விட்டுடு, குகையில் போய் ஒளிஞ்சிக்கிட்டேனே. திரும்ப என்னை குகையிலேருந்து வெளியே கூட்டின்னு வந்து என்ன அவனுக்கு முன்னாடி அனுப்புகிறீங்களே. உங்களை பைத்தியக்காரன்னு சொல்கிறதா, அவனை பைத்தியக்காரன்னு சொல்கிறதா? ஆகவே இங்கே ஒரு தலைப்பு எனக்கு கிடைச்சிருக்கிறது,
தேவனுடைய ஐஸ்வர்யம் எது? வாட் இஸ் த காட்ஸ் வெல்த்? இங்கே ஒரு ஐஸ்வர்யம் எனக்கு கிடைத்து இருக்கிறது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், குணங்களை மனுஷனிடத்தில் தேடாதீங்க, குணங்களை யாருக்கிட்ட தேடுங்க. மனுஷங்கிட்ட குணத்தை பார்க்கவே முடியாது. காந்தியடிகள், விவேகானந்தர், புத்தர், ஆஹா, நல்ல குணத்தை பார்க்கணுன்னா யாருக்கிட்ட தான் பார்க்கணும்? படைத்த இறைவன் முகமுகமாய். நான் இப்போ எலியா வீட்டுக்கே போய் 2 பேரும் உட்கார்ந்த சீனை உங்களுக்கு காட்டினேன். உட்கார்ந்துருக்காங்களா இல்லையா? ஆமாம், என்னுடைய ரீடிங் ப்ராக்டிஸ் எல்லாம் இப்படி தான், நேரடியாக அவங்க வீட்டிலே போய் உட்காந்து பேசுறது. அவருடைய தெய்வத்தினுடைய ஐஸ்வர்யம் எது என்பதை நான் இங்கே கண்டுபிடிச்சேன். செவ்வாய்க்கிழமை இதை பற்றி கொஞ்சம் சொன்ன தருண், இறைவனுடைய ஐஸ்வர்யம் எனக்கு வீடை கொடுத்தார், வாசலை கொடுத்தார், எனக்கு மனைவி பிள்ளைகளை கொடுத்தார், எனக்கு கட்டுப்பாடு இல்லாத செல்வங்களை கொடுத்தார், எனக்கு நிலபுலங்களை கொடுத்தார் என்பது செகண்டரி. அதற்கு முன்பதாக இறைவனுடைய ஐஸ்வர்யத்தை கண்ட ஒரே ஒரு இடம் இந்த இடம். அற்புதமான ஒரு இடம். அங்கே என்ன இருக்குது? அங்கே இறைவனுடைய ஐஸ்வர்யம் இருக்குது. என்ன இருக்குது? ஆகாப்பு மாறினானோ இல்லையோ, இவர் மாறிட்டார். அப்போது இவர் மாறினோடனே ஆகாப்புக்கு ஐஸ்வர்யம் கொட்டுது, ஐஸ்வர்யம் பொங்கி வழியுது. அப்படியானால் ஆகாப்புக்கு என்ன ஐஸ்வர்யம் பொங்கி வழியுது இப்போ இறைவனிடத்திலிருந்து? சொல்லுங்கள். தயை தமிழில் அன்னைக்கு முடிச்சிட்டோம் வெள்ளிக்கிழமை. இப்போ இங்கே இரக்கம், merciful. என் அன்பு சகோதர சகோதரியே, இப்போ ஆகாப்புக்கு முன்பதாக தெய்வத்தின் ஐஸ்வர்யம் பொங்குது. என்ன பொங்குதுன்னா, அவன் மேல் அவர் என்ன பண்ணுறாரு? இரக்கம் பாராட்டு. அப்படியானால் கடவுளுடைய ஐஸ்வர்யம் எது? அதனால தான் பாட்டு பாடினோம். என்ன பாட்டு பாடினோம்? இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. யார் மேல் இரக்கம்? அட, பெத்த பிள்ளை மேல் பெற்றோர்களுக்கு என்ன இருக்கும்? இரக்கம் இருக்கும். ஆகாப் யார்? 20வது வசனம். அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா என்றான். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறவன் மேல் இறைவனுடைய ஐஸ்வர்யம் இருக்கிறது. ஞாபகம் இருக்கட்டும். என்ன செய்கிறவன்? பொல்லாப்புன்னா எப்போ பார்த்தாலும் கடவுளுக்கு நெஞ்சு எரிச்சலை உண்டு பண்ணுறோம். ஐயா, ஒழுங்கீனம், துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை, பொல்லாப்பானதை செய்கிறவன். The second one, 25வது வசனம். தன் மனைவியாகிய இயேசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய. அது வருது. என்ன வருதுன்னா, இவன் எல்லாத்துக்குமே தன்னை விட்டு போட்டுருவான். எல்லாத்துக்கும் விட்டு போட்டுருவான். நல்லதுக்கும் விற்று போடுவான், கெட்டதுக்கும் விற்று போட்டுருவான். நீங்கள் 20ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, பெனாத்தாத்துக்கு தன்னை என்ன பண்ணிட்டான்? எல்லாத்தையுமே விற்று போட்டுட்டான். அதனால் ரொம்ப இரக்கம். ஆகவே கர்த்தரின் பார்வைக்கு இந்த விஷயம் எப்படி இருக்கு? பொல்லாப்பானது. 26. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னின்று அவன் விக்கிரகங்களை, நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி மகா அருவருப்பாய் நடந்து கொண்டவன். இவன் மேல் இறைவனுடைய ஐஸ்வர்யம் இருக்கிறது. அதுதான் இறைவனுடைய இரக்கம். அல்லேலூயா. அன்பு நண்பர்களே, ஒரு மகா பெரிய சாபத்தை கொடுத்த இறைவன் எலியா கிட்ட உட்கார்ந்து பேசுகிறாரு. அவன் எனக்கு முன்பதாக தாழ்த்தினதை பார்த்தியா? பார்த்தேன் உங்கள் பைத்தியக்காரத்தனத்தை. அவனை பார்க்கல, உங்களை தான் பார்க்குறேன். நீங்கள் மாறிட்டா எல்லாம் மாறிடும். கர்த்தர் நல்லவர்.
அன்பு நண்பர்களே, இப்பொழுது கடைசியாக ஒன்று சொல்கிறேன். இப்பொழுது 3 காரியம் சொல்லியிருக்கிறேன். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் என்று 20, 25, 26 சொல்லி 21, 22 பார்த்தீங்கன்னா மகாபெரிய ஒரு சாபம். அவனுக்கு மட்டும் இல்லை, அவன் பிள்ளைகள், அவன் மிருக ஜீவன்கள், சுவரில் நீர் விடும் நாய் முதலான நாய் கூட இருக்காதுறான்ட்டார். அத்தனை மகாபெரிய சாபத்திற்குள்ளானவனு மேல் இறைவனுடைய ஐஸ்வர்யமாகிய இரக்கம் பாராட்டுவது என்பது பெரிய கிருபை. ஹலோ, இதற்கு என்ன பலி செலுத்தலாம்? நரபலி செலுத்தலாமா? அல்லது சொத்தை எழுதி கொடுக்கலாமா? அல்லது வீட்டை எழுதி கொடுக்கலாமா? நோ, அவர் ஒன்றும் கேட்கல. அவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒன்று. பார்த்தியா? எதை பார்த்தியா? அவனுடைய தாழ்மையை பார்த்தியா? இறைவனுடைய ஐஸ்வர்யத்தை நீங்கள் அள்ளிக்கொள்ளணும் என்று சொன்னால் ஆகாப் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு உண்மையான அந்த அர்ப்பணிப்பு, ஒரு உண்மையான ஒரு ரிப்பண்டன்ஸ், ஒரு மனம் திரும்புதல், ஒரு மனமாற்றம், ஒரு உண்மையான அந்த மனமாற்றம் வந்தால் கடவுளுடைய ஐஸ்வர்யத்தை என்ன பண்ணலாம்? நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போகிறீங்க? என்ன வாரிக்கிட்டு போகிறீங்க? பாக்கெட் ஃபுல்லாக இருக்க. என்ன எடுத்துகிட்டு போகிறீங்க? மடியில் பாக்கெட்டில் என்ன இருக்குது? பேக்கில் என்ன இருக்குது? இறைவனுடைய ஐஸ்வர்யம் இருக்கு. நான் சொல்லுவேன், உங்கள் வீடுகளில் எல்லாம் இறைவனுடைய ஐஸ்வர்யம் நிறைந்து வழிய உங்களை நான் வாழ்த்துகிறேன். இறைவனுடைய செல்வம் நிறைந்து வாழ நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். ஆன்லைனில் இருக்கிற என் அன்பு மக்களே, ரோமர் 7:14 பாருங்கள். நாமும் ஆகாப்பை போல மாம்சத்திற்குரியவர்களாக இருந்தோம். அதை லாஸ்ட் ஒன் படிக்கலாம். மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டவர்கள். ஞாபகம் இருக்கட்டும், அவன் விற்று போட்டவன், நாம் விற்கப்பட்டவர்கள், நாம் பாவத்துக்குள்ளானவர்கள். அன்பு மக்களே, இப்படிப்பட்ட பாவத்திற்குள்ளான உன்னையும் என்னையும் அவர் மீட்பதற்கு, ரட்சிப்பதற்கு அவர் இரக்கம் பாராட்ட நான் என்ன கொடுத்தேன்? நான் என்ன தம்பி கொடுத்தேன்? தங்கச்சி, நான் என்ன கொடுத்தேன்? நான் என்ன கொடுத்தேன்? நீங்கள் என்ன கொடுத்தீங்க? ஓ, அதை நினைச்சா அழுதுகிட்டே இருப்பேன். நான் கர்த்தர் நல்லவன், அழுதுகிட்டே இருப்பேன். நான் ஒன்றும் செய்யலப்பா. அதனால தான் ஃபாதர் பெர்க்மான்ஸ் இந்த மாதிரி ஒரு இரக்கத்தினுடைய பாடல்களை எழுதிக்கிட்டே இருப்பார். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன், நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன், என்னை நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். அன்பு நண்பர்களே, ஆகாப்புக்கு இரக்கம் பாராட்டுகிறார். உங்களை கொஞ்சம் ஆழத்துக்கு கொண்டு போகணும்னு விரும்புகிறேன். தேவ இரக்கம் வேற, இயேசு கிறிஸ்துனுடைய இரக்கம் வேற. என்ன சத்தமே இல்லை? ஆமேன். தேவ இரக்கம் வேற, இயேசு கிறிஸ்துனுடைய இரக்கம் வேற. நான் தேவ இரக்கத்தில் இல்லை, இயேசு கிறிஸ்துனுடைய இரக்கத்தினால் நான் இப்பொழுது வாழ்கிறேன். பழைய ஏற்பாட்டு தாசர்கள் மேல் தேவ இரக்கம் இருந்தது. அந்த புண்ணியமான இரக்கத்தினால் அவள் எல்லாரும் அழகாய் வாழ்ந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய இரக்கத்தினாலோ அவர் பலியாக மாறி போனார். இன்றைக்கு வர்ற பிரச்சனைகள் கூடுகிறது. நாட்டில் வெயில், பேரழிவுகள், வெள்ளத்தினால், விபத்துக்கள், குழந்தை பேர் இல்லை, அப்படி குழந்தை பெற்றுக்கிட்டனாலும் ஆப்ரேஷன், கேன்சர், வியாதிகள் பெருகுது, நிம்மதி இல்லை. இதெல்லாம் ஒழியணும்னால் இயேசு கிறிஸ்துனுடைய இரக்கத்தை ஒவ்வொருவரும் அனுபவிக்க வேண்டாம். பலியான புருஷன், பலியான ஈஸ்வரனுடைய ரத்தம் நம்முடைய வீடுகளில் எல்லாம் தெளிக்கப்பட வேண்டும். மாணவர்கள் மேல் தெளிக்கப்பட வேண்டும், வாலிபர்கள் மேல் தெளிக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு பெண் மேலும் ஒவ்வொரு ஆணின் மேலும் தெளிக்கப்படணும். ஏன்னா உலகம் விபச்சாரத்தினாலும் கொலையினாலும் கொள்ளையினாலும் நிறைஞ்சிருக்கிறது. ஆகவே பூமி வெப்பமாகுது. இவ்வளவுதான் மேட்ரு.
அதை போக்கக்கூடிய வேலை உன் கையிலும் என் கையிலும் கொடுத்திருக்கிறார். முழங்கால் படியிடுவதை தவிர வேறு ஒன்று இல்லை நண்பா. நீ சும்மா வாய் கிழிய இன்றைக்கு நீங்கள் தோத்திரம் சொல்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. முழங்காலை படிக்கிடு. நான் 3:30 மணிக்கு எழுந்து முழங்காலில் தான் நின்றுட்டு இருந்தேன். திரும்ப வாக்கிங் போகலாம், கொஞ்சம் டைம் இருந்ததுன்னு வாக்கிங் போகிறேன். 5 மணிக்கு எங்கள் வீட்டாண்ட டான் ப்ரீச்சிங் ரொம்ப அழகாக காலையில் அந்த விடிய காத்தால பொழுதெல்லாம் விடியலை, அழகான ஒரு டான் ப்ரீச்சிங். யாரா இந்த நேரத்தில் இருந்து திரும்பி பார்த்தா ஒரு 5-6 வாலிபர்கள் குரூப்பாக மெக்கப் ஃபோனை வச்சுக்கிட்டு, உங்கள் பாவத்தை போக்க வந்த இயேசு கிறிஸ்து விசுவாசிங்கள். ரொம்ப அழகான ஒரு குரல். இப்படி தான் நம்முடைய தேசத்தின் பாவத்தை கழுவ முடியுமே ஒழிய நம்மெல்லாம் வந்து போயிட்டா குடும்ப தோஷமெல்லாம் கழியாதுங்க. கண்டிப்பாக கிராம ஊழியம், கண்டிப்பாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் ட்ராக்ஸ் கொடுத்து மக்களுடைய பாவத்தை உணர்த்தி அவருடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து பலியானார் என்று சொல்லாத பட்சத்தில் நாட்டினுடைய சாபம் உன்னையும் என்னையும் கேள்வி கேட்கும். ஞாபகம் இருக்கட்டும். நீ என்ன பண்ண? இவ்வளோ வெப்பமாவதே நீ என்ன பண்ண? விஞ்ஞானிகளால் என்ன பண்ண முடியும்? கரண்ட் ஆஃபுக்கு முதலமைச்சர் என்ன பண்ண முடியும்? நாட்டை கூல் பண்ணணும்னு சொன்னால் மனிதர்கள் தன்னை தாழ்த்த வேண்டாம். அந்த கடமை உங்ககிட்ட என்கிட்ட இருக்கு பிரதர். நான் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறதுனால ஒன்றும் வந்துடாது. ஆனால் உங்களுக்கு முன்பதாக இந்த 1 மணி நேரம் பிரசங்கம் உங்களை உருவாக்கி பல லட்சங்களை மாற்றித்தரும். ஞாபகம் இருக்கட்டும். எல்லாரும் மேல் விழுந்த கடமை எங்கள் சர்ச்சில் கிராம ஊழியம் இல்லை. ஆனால் உங்களுக்கு உண்டு, ஒவ்வொருவருக்கும் தனியாக உண்டு. நீங்கள் ஒரு 10 ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு சினிமா தியேட்டர் வாசலில் நில்லுங்க, வரவும் போகிறவங்களுக்கெல்லாம் கொடுங்க. நம்முடைய தேசத்தை கூல் பண்ணலாம், அழிவிலிருந்து காப்பாற்றலாம். அரசியல்வாதிகளாலோ அமைச்சர்களாலோ தலைவர்களாலோ நாட்டை காப்பாற்ற முடியாது. உன் முழங்காலும் உன் சுவிசேஷமும் நாட்டை காப்பாற்றும். சத்தமே இல்லையா? கொஞ்சம் சிந்திப்போம். 4வது ஞாயிற்றுக்கிழமை போதாது நண்பா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை போங்க, இண்டிவிஜுவலாக போங்க. இறைவனுடைய ஐஸ்வர்யம் உங்களிடத்தில் இருக்கிறது. வாங்க நிறைய பேசலாம். அப்போது இயேசு கிறிஸ்துனுடைய இரக்கம் என்ன? எனக்காக பலியாக மாறினார். அதான் இரக்கம். தேவ இரக்கம் என்பது மன்னிச்சது. ஆனால் சாபத்தை அவர்கள் அனுபவிச்சாங்க. ஆகாப் சாபத்தை அனுபவிச்சார். உன் பீரியடில் சாபம் வராது, உன் பிள்ளை பீரியடில் சாபம் வந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கம் என்ன தெரியுமா? எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் சாபம் வராது. ஹல்லேலூயா. இதான் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரெண்ட், அவ்வளோதான். ஸ்தோத்திரம். தேவ இரக்கம், இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கம். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தின் பிள்ளைகள். ரோமர் 2:4 கொஞ்சம் விழிப்பா பக்கத்தில் அப்படி கொஞ்சம் பாருங்கள். அப்படி சைடில் ஓரக்கண்ணில் கொஞ்சம் பாருங்கள். யாராகிலும் அப்படி ஓரமாக அப்படி கண்ணு உள்ளே போய் வெளியே வரும் பாருங்க. யாருன்னா இருக்காங்களா பாருங்க. நான் சீக்கிரம் முடிக்கணும்னு பார்க்குறேன், முடிச்சிடுவேன். ஓகே. தேவ தயவு நீ குணப்படும்படி, தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய இங்க பாருங்க. அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? புரியுதுங்களா? கடவுளுடைய ஐஸ்வர்யம் எதுன்னு? கடவுளுடைய ஐஸ்வர்யம் எது? எத்தனை பேர் சொல்ல முடியும் என்னிடத்தில் அந்த ஐஸ்வர்யம் இருக்கிறது? என்னிடத்தில் பொறுமையாக இருந்தார் என்னெல்லாம் கொன்று சுட்டு எரிச்சிருப்பார் இயேசு கிறிஸ்து. அவ்வளவு அக்கிரமக்காரன். கவிதாஸ் ரொம்ப அழகாக சொன்னார், எனக்காக ஒருத்தனை அடிச்சிட்டாருன்னு. கவிதாஸை அடிச்சுட்டு தான் எப்போ அடிச்சு சாவடிச்சுட்டு இருக்கணும். கவிதாஸுக்கு பேர் ரவுடி. அவ்வளோ முரட்டு பயல. இப்படிப்பட்ட ஆளை தான் என்கிட்ட கொடுத்துறாரு. பயங்கர முரட. அவன் எதிர யாருமே நிற்க முடியாது, தூக்கி அடிச்சு போட்டு போயிடுவான். ஆனால் அப்படிப்பட்டவனை அவருடைய ஐஸ்வர்யம் காப்பாற்றி நாள் வரையும் நடத்துகிறாரு. சத்தமே காணுமே. அல்லேலூயா. சமுதாயத்தில் அவன் அந்த பேர் எடுக்கலைங்க. பாஸ்டர்ஸுக்கு நடுவில் அவனை கண்டா பயப்படுவாங்க. ரவுடி பையன் வந்துட்டான்வாங்க. அப்படிப்பட்ட பையனை உங்கள் எதிர
நிற்க வைத்து அழகு பார்க்கிறாருன்னா அதுதான் கடவுளுடைய ஐஸ்வர்யம். அல்லேலூயா. எத்தனை பேர்கிட்ட இந்த ஐஸ்வர்யம் பாருங்களேன். பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் என்னிடத்தில் காண்பித்ததுனால தான் நான் இப்பொழுது அழகாக நிற்கிறேன். நானும் நல்லவன் அல்ல, நானும் கவிதாசை விட ஒரு படி மேலே. கர்த்தர் நல்லவர். நீங்கள் மட்டும் நல்லவங்களா? பாம்பு கூட தோத்துரும் என்கிட்ட. என்றைக்கு இயேசு கிறிஸ்து என்கிட்ட வந்தாரோ அன்றைக்கு நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட இரக்கத்தை, தயவை, பொறுமையை. இது 3 இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஊழியக்காரனாக இருக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் எப்போ என்னை மறந்துருப்பீங்க. ஹல்லேலூயா. என்ன சத்தமே காணுமே. கடவுளுக்கு இருக்குதுன்னு சொல்லக்கூடாதுங்க. கடவுளுக்கு இருக்கிறது என்கிட்ட வரணும். பெருசெல்லாம் இல்லை. கொஞ்சம் தயவு, கொஞ்சம் பொறுமை. என்ன சத்தமே வரமாட்டேன். ஓ ஓ ஓ எப்படி இருக்குது பத்தியா? அப்பா சாமி அப்பா. ஏய் பேசம்மா. கொஞ்சம் தயவு பாராட்டுங்க. நான் ஃப்ரைடே ஒரு பாட்டு ஒன்று பாடினேன். என்ன பாட்டு? ஹென்ரிக்கிட்ட கூட மைக்கை கொடுத்து பாடுங்கன்னு சொன்னேன். அதில் கடைசி சரணம், கர்த்தர் செய்ய நினைத்ததில் அதில் லாஸ்ட் சரணம். அந்த லாஸ்ட் சரணத்தை என்னால் முடியாது, நான் மன்னிக்க முடியாது, விட்டுடுங்கண்ணே. நீ மன்னிச்சே ஆகணும். ஒத்த காலில் நிற்கிறாருங்க. நான் கற்பனையிலலாம் கடவுளை பார்க்கலைங்க, நேருக்கு நேராக பார்க்குறேன். ஒத்த காலில் நிற்கிறாரு. அந்த சரணத்தை நீ பாடி ஆகணும். முடியாது, என்னால் மன்னிக்க முடியாது. இரக்கம் பெற்றேன், அதனால தான் வாழறேன். சும்மா ஹம் பண்ணுங்க. முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் இருக்கிறேன்ப்பா. நம்ம சாங் புக்ல இருக்கு. சாங் நம்பர் நாங்க 797. நீங்க என்ன ஆன்லைன்ல தேடுறீங்க? எல்லா பாட்டும் மேக்ஸிமம் 99% நம்ம புக்ல இருக்கு. நான் முடியாது, என்னால் மன்னிக்க முடியாது, என்னால் அட்ஜஸ்டபிள் பண்ண முடியாதுன்ற. நான் இருக்கிறேன், நீ அட்ஜஸ்டபிள் பண்ணி தான் ஆகணும், அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். என்ன சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. அவருடைய இரக்கம் அது இந்த உலகத்தில் வாங்க முடியாத ஐஸ்வர்யம். தம்பி, இந்த ஐஸ்வர்யத்தை எங்கே நம்ம வாங்க முடியுமா? இரக்கம் ஒரு 50 காசு கொடுங்க, இரக்கம் ஒரு 500 ரூபாய் கொடுங்க, ஒரு தயவு ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, பொறுமை எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுங்க. முடியாது என்ற போது சிலரை மன்னிக்க முடியாது என்ற பொழுது அவர் இருக்கிறார். நீ மன்னி போ, நான் இருக்கிறேன், நீ மன்னிச்சுட்டு போ. என்னபடி நீ பெரியாளா? கடவுளுடைய ஐஸ்வர்யம் எது? பொறுமை, தயவு, இரக்கம். அவரை விட நீ பெரியவரா? நீ என்ன பண்ணுவ? உன்னால சாகடிக்க தான் முடியும், ஆனா ஜெயிலுக்கு போயிடுவ. ஆனா நான் மன்னித்தால் நித்திய வாழ்வு. அல்லேலூயா. நான் யாரையும் சாகடிக்க மாட்டேன். ஏன்னா நீ சாகம் எடுத்து நான் செத்துட்டு நான் யாரை சாகடிக்க முடியும்? மேலே முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தரின் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை கைவிடேன் என்றாரே. கர்த்தரின் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. ஒவ்வொன்றையும் அனுபவிங்க மக்களே, வார்த்தைகளை அனுபவிங்க. நான் என் வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்கா இருக்கா இருக்கா? அப்படியானால் தேவனுடைய ஐஸ்வர்யம் எது? எது?
அந்த ஐஸ்வர்யம் என்கிட்ட எவ்வளோ இருக்கு பாருங்கள். சில்லறையாக இருக்கா, நோட்டாக இருக்கா, கத்தியாக இருக்கா, பர்ஸில் இருக்கா, அல்லது பீரோவில் வைக்கிற அளவுக்கு இருக்குதா, அல்லது மற்றவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு இருக்குதா, இல்லை எனக்கே பத்தலப்பான்னு சொல்கிறீங்களான்னு தெரியல. கடவுளுடைய ஐஸ்வர்யம் நிறைந்து இருக்க உங்களை வாழ்த்துக்கிறேன். ஹல்லேலூயா. என்ன சத்தமே காணுமே? எத்தனை பேர் வச்சுருக்கிறீங்க? கொஞ்சம் தான் இருக்குது. இதில் கூடுவா கர்மம். ஹலோ, எத்தனை பேர்கிட்ட நிறைய வச்சுருக்கிறீங்க? கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் தயவு, கொஞ்சம் இரக்கம். என்னோடு தொடர்ந்து வாசிக்கலாம். ஏன்னா இதுவே உங்களுக்கு ஃபில் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணுறேன். போதும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்களேன், இந்த கடவுளுடைய இரக்கத்தினுடைய திருவிளையாடலை கொஞ்சம் காட்டுறேன் பாருங்களேன். பவுல் இதை பற்றி சொல்லும் பொழுது 1 தீமோத்தேயு 1:13-16 வேகமா ப்ளீஸ் பைபிளை திறந்து படிங்க. வாலிப பிள்ளைங்க பைபிளை ஓப்பன் பண்ணுங்க. குறிப்பு எடுக்கிற நெட்ஸா பைபிளை திறங்க. முன்னே நான் தூஷிக்கிறவனும், முன்னே நான் எப்படி இருந்தேன்? கவிதாசு அவனை பெரிய பாஸ்டரா? அவனை அவ்வளோ தெரியுமா? என்கிட்ட வர சொல்லலாம். இப்படி பேசுவான் பேதுருவை. யாரு? பவுல், யோவான, யாக்கோப்ப. முன்னே நான் ஊழியர்களை எப்படி பேசினேன்? தூஷிக்கிறவனாயும், துன்பப்படுத்துகிறவனும், அவர்களை அடிக்கிறவர்களாயும், கொடுமை செய்கிறவனும், அவர்களை அடித்து இழுத்துக்கிட்டு போவானாங்க. ஹலோ, குதிரை வாலில் கட்டி, குதிரை இடுப்பில் கயிறு கட்டி மிஷினரிகளை இழுத்துக்கிட்டு போகிற கொடுமைவாதி யாரு? அதனால தான் சொன்னார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா இல்லையாடா? இப்போ சொல்கிறாரு, அவ்வளோ கொடுமைக்காரனாக இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். இங்கே பாருங்க, உங்கள் எதிர நிற்கிற நானும் அறியாமல் நிறைய தவறு பண்ணினேன், இரக்கம் பெற்றேன். ஆனால் இப்பொழுது தெரிஞ்சு போச்சு, அந்த ஐஸ்வர்யத்தை நான் செலவு பண்ணிடக்கூடாது. நண்பா, கோபப்பட்டு ஐஸ்வர்யத்தை செலவு பண்ணிடாத. நான் திரும்ப சொல்கிறேன், இங்கே பாருங்க, கவலை, கோபம், பயம். சொல்லுங்க. பயம் உன்னுடைய வயிற்றில் அல்சரை உண்டு பண்ணிடும். உன்னுடைய கோபம் உன்னுடைய பிளட்டை ப்ரெஷர் பண்ணிடும். இன்னும் ஒன்று சொல்லணுமே, சொல்லுங்க பாப்பா. கவலை உன்னுடைய ஹெல்த்தியை பாதிச்சிடும். சொல்லி பாருங்க. கோபம் ப்ரெஷர் உண்டு பண்ணிடும், பயம் அல்சரை உண்டு பண்ணிடும், கவலை நாளுக்கு நாள் எப்படி ஆக்கிடும்? என்ன சிஸ்டர் இப்படி ஆகிட்டீங்க? எங்கள் வீட்டுக்கார இருக்கிறானே கொடுமைக்காரன், அவனை கூட கொடுமை நடத்த கூட சும்மா இருக்கலாம். என்ன ஆகிப்போகுது? நாளுக்கு நாள் எலும்புரிக்கையாக போயிடுது. ஏன் நல்லா இல்லை பிரதர்? ஏன் ஒய்ஃப்ஸுக்கு நல்லா இல்லை? எனக்கு தெரியாது பாஸ்டர், தப்பிக்காத, கவனிங்க, கேர் பண்ணுங்க. ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் கேர் பண்ணுங்க. திரும்ப சொல்லி பாருங்க. பயம். என்னம்மா டாக்டர்கிட்ட சொல்கிற மாதிரி பாஸ்டர் டாக்டர் பயமும் கவலையுமா இருக்குது டாக்டர்? சொல்லுங்க பாப்போம். பயம். நான் பயம்னு சொல்லுவேன், ஆன்சர் சொல்லுங்க. பயம். இருங்கண்ணா, எங்கள் ஆளுங்களுக்கு ஒன்றும் புரியல. பயம். எத்தனை பேருக்கு நெஞ்சு எரிச்சல் இருக்கு? வயிற்று புண்ணு, ஒரே பயம். பயம் வந்து அபேதி ஆகும், வயிறெல்லாம் கலக்குதே. அப்போ இப்போ உங்களுக்கு புரியுதா? அல்சர் ஃபார்ம் ஆகிடும். பயம் அல்சர். கவலை காரணம் நான் தாசெல்லாம் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் காவலையே கிடையாது. விடுன எதை பற்றி என்ன பண்ணுறது கிடையாது, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். மூணாவது ஒன்று சொன்னேன், கோபம், ப்ரெஷர். எதுக்கு இது மட்டும் வலிக்குது பாஸ்டர் எனக்கு? எது மட்டும்? நிறைய பேர் சொல்கிறீங்க, இங்கே மட்டும் விண்ணு விண்ணுன்னு வலிக்குது பாஸ்டர். யார் மேலே வச்சுருக்கிற கரணி? விண்ணு விண்ணுன்னு வலிக்குது பாஸ்டர். நாங்கள்லாம் சொல்லவே மாட்டோம், அப்படியே வா ஜெபம் பண்ணலாம். அந்த ஜெபம் தலைவலிக்கல, கோபத்தை கடிந்து கொள்கிறோம், டென்ஷனை கடிந்து கொள்கிறோம். இது பாருங்கள், உங்களுக்கு டென்ஷன் ஆச்சுன்னா இது மட்டும் தனியாக நரம்பு மட்டும் வரும் வெளியே, டிங்கு டிங்கு டிங்குன்னு அடிக்கும். கரெக்டாக சொல்கிறீங்களா பாஸ்டர்? செலவு பண்ணாதீங்க, இறைவனுடைய ஐஸ்வர்யத்தை இலவசமாய் தருகிறார்.
ஹல்லேலூயா. சத்தமே இல்லையே. நேற்றுக்கு என் பையன்கிட்ட இன்றைக்கி 4 மணிக்கு மீட்டிங் போனேன். நான் சின்னவங்கிட்ட 4 மணிக்கு என்ன மீட்டிங்கன்னா, நான் கிட்டத்தட்ட 1 வாரமாக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அவருக்கு தனி செல்லு, தனி வாட்ஸ்அப்பு, எல்லாம் தனி ஃபேமிலி ஆகிட்டார். இப்போ அவரையும் குரூப்பில் வச்சுருக்கிறேன். தெரிலன்ட்டான், உன் ஃபோனை கொடு. ஃபோனை கொடுத்தா வாட்ஸ்அப்பில் நம்ம குரூப்பே இல்லை. வச்சா ஒன்று லெஃப்டில். நீ எவ்வளோ உயரமாக இருந்தாலும் என் சேருக்கு இணையாக வரப்பட்டேன். சேர்லேருந்து தான் அடித்தேன். யாரை கேட்டு டெலீட் பண்ண, யாரை கேட்டு நீ லெஃப்ட் ஆன? இந்த பணம் யாருடையது? கர்த்தருடைய, ஜனத்துடைய ரத்தம். ஷாப்பிங் அனுப்பிச்சிட்டேன். அடுத்தது போயிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வா, திருவிருந்த பொருளெல்லாம். போயிட்டான். அவன் கடைக்கு போயிருப்பானா இல்லையோ, என் மனசெல்லாம் பாதிக்குது. பிள்ளை அடிச்சிட்டேன். அவன் என்னென்ன யோசிச்சுருப்பான்? செல்லை வச்சுட்டு போயிட்டுன்ட்டேன். அவன் என்னென்ன யோசிச்சுருப்பான்? அவன் கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ளே அவன் செல்லை அவன் ஸ்பாட்டில் வச்சுட்டு நான் ப்ரேயருக்கு வந்துட்டேன். அவன் வந்து சேஞ்சை டேபிளில் வச்சுட்டு நான் போயிட்டு வந்துட்டேன். திரும்ப இன்னொன்று கேட்டேன், திரும்ப போயிட்டு வா, இதை வாங்கிட்டு வா என்ன சொன்னேன். அப்போது அந்த பெத்த மனசு எப்படி இருக்குது? அவன் கடைக்கு போகிறதுக்குள்ளே எப்படி இருக்குது? அதுதான் இறைவன். உங்களுக்கு புரியுதுங்களா? அதுதான். அந்த ஐஸ்வர்யத்தை செலவு பண்ணிடாதீங்க. அது எப்போவுமே நம்மக்கிட்ட ஊறிக்கிட்டே இருக்கணும். என்ன பணம் காய்க்கிற மரமா? ஆமாம், என் மரத்தில் என்ன காய்ச்சிக்கிட்டே இருக்கும்? அதுதான் இரக்கமும் பொறுமையும் சாத்தம். அவர் சொல்கிறார் பவுல், நான் அறியாமையில் நான் செய்தேன், இப்போ நான் என்ன பட்டுட்டேன்? 16வது வசனம் படிங்களா. அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாக இருப்பவர்களுக்கு. இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டு இரக்கம் எனக்கு. இப்போ 2வது இரக்கத்தை பற்றி பேசுகிறாரு தம்பி விமல். ரொம்ப அழகாக பாருங்களேன். இப்போ 2வது இரக்கத்தை பேசுகிறாரு. நீங்கள் அப்படி படிச்சிருக்க மாட்டீங்க பைபிளில். இப்போ நான் சொல்கிறேன் பாரு. ஃபஸ்ட்டு இரக்கம் பர்சனலுக்கு, நான் இரக்கம் பெற்றுட்டேன். இப்போ 2வது இரக்கத்தை பற்றி பேசுகிறாரு. வாசிங்க. அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி, நித்திய ஜீவனை அடைவதற்கு இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு, நான் அவர்களுக்கு ஊழியம் செய்யும் பொருட்டு, பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். அல்லேலூயா. ஊழியம் செய்வதற்கு 2வது இரக்கம் பெற்றேன். புரியுதா உங்களுக்கு? ஒரு விசுவாசி ஆவதற்கு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இரக்கம் ஓகே. ஆனால் அவருடைய சுவிசேஷத்தை அறிக்கை இடுவதற்கு, அறிவிப்பதற்கு, அவருடைய மக்களை நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்துவதற்கு, ஒரு போதகனாக ஆவதற்கு நான் இரக்கம் பெற்றேன். சொல்லுங்களேன், அந்த ஐஸ்வர்யம் என்ன ஆகுது? இப்போ கொஞ்சம் ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்தாரு. இப்போ அடுத்தது எவ்வளோ கொடுக்குறாரு? இந்த 1 கோடி வச்சுக்க. அல்லேலூயா. எல்லாருக்கும் கொடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு புரியுதுங்களா? 2 இரக்கம். நீங்கள் விசுவாசியா இருப்பீர்கள், ஆனால் ஓரளவுக்கு உங்களுக்கு இரக்கம் இருக்கும். ஆனால் ஊழியக்காரன் ஆகும்போது அந்த இரக்கம் என்ன ஆகுது? இப்போ ஃபில்ஃபில் ஆகுது. என்ன ஃபில்ஃபில் ஆகுது? நித்திய ஜீவனுக்கு நேராக மக்களை நடத்தணும். இப்போ இந்த செய்தி உங்களை எப்படி நடத்திட்டு போகுது? அன்பு மகளே, இந்த செய்தியை கேட்டும் நீ கோபக்காரியாக இருப்ப, இந்த செய்தியை கேட்டும் நீ முரடனாய் துன்மார்க்கனாக இருப்பாயானால் நிச்சயமாக இந்த உலகத்தில் பரிதாபமான நிலையில் இருப்பீர்கள். எது தெய்வத்தின் ஐஸ்வர்யம்? எது அவருடைய செல்வம்? அவர் நம்மேல் காட்டின இரக்கமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். லோத்துக்கிட்ட கூட பார்த்தேன். லோத்து போமாட்டேன்னா அவனுக்கு நீங்கள் ஆதியாகம புத்தகம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி வெளியே விட்டார். அதாங்க இரக்கம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. பாருங்க, அவர்கிட்ட அந்த ஜாதியான் இந்த ஜாதியான், அந்த மதத்துக்காரன் இந்த மதத்துக்காரன், அந்த பட்டணத்தான் இந்த பட்டணத்தான், அந்த நாடு இந்த நாடு என்று பாராமல்
எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பர்ணரா இருக்கிறாரா? நம்புறீங்களா? நான் சொல்லுகிற இந்த முறைப்படி அவரை தொழுது கொண்டு பாருங்களேன். உங்க வாழ்க்கையில் யார் பேரில் எனக்கு என்ன இல்லை, யார் பேரிலும் நான் என்ன சொல்ல மாட்டேன், கலகம் குறை சொல்ல மாட்டேன், யாருடைய வேதனையும் என்கிட்ட இல்லை. இப்படி இருந்து பாருங்க, கடவுளுடைய ஐஸ்வர்யம் உன் வீட்டில் இருக்கும். உனக்கு எதிராக 1000 முறை பில்லி சூனியம் பண்ணட்டும், அது உன் வீட்டு வாசலை கூட டச் பண்ணாது. உனக்கு எதிராக 10000 பேர் வந்து ஆர்மி டென்ட் போட்டு உட்காந்துட்டு இருக்கட்டும், உன்னை அசைக்க முடியாது. ஏன் தெரியுமா? கடவுளுடைய ஐஸ்வர்யம் உன்னோட கூட இருக்கிறது. அல்லேலூயா. யோபுனுடைய வீட்டில் இருந்தது, பரிசுத்தவான்களுடைய வீடுகளில் இருந்தது. இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், எது தெய்வத்தினுடைய ஐஸ்வர்யம்? ஆமாம். கடைசியாக மீகா 6:8, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். 6:8 பக்கம் சொல்லட்டுமா? பழைய ஏற்பாட்டில் 1079 1079. மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். எது நல்லது, எது நன்மை? அடுத்தது நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். எந்த பலியை கேட்கிறாரு? ஆராதனை. இந்த ஆராதனை எதுக்கு? உங்கள்கிட்ட எவ்வளோ மன்னிப்பு இருக்கு, எவ்வளோ இரக்கத்தை பார்த்துருக்க, எவ்வளோ அவருடைய தயவை பார்த்துருக்க. நான் காலையில் 3:30 மணிக்கு எழுந்து முழங்கால் படிட்டு ஆசை தீர ஜெபிச்சிருக்கிறேன். திரும்ப இங்கே வந்து பிரதர் ஆராதனை நடத்தும் போது முழங்கால் படின்னு என் மனசு சொல்லுது, திரும்ப முட்டி போட்டுக்கிட்டேன். அதுக்கு இடையில் ஒரு 3/4 மணி நேரம் ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் போயிருக்கிறேன். ஆனாலும் என்ன சொல்லுது? என்னால் அவருக்கு முன்பதாக உன்னை தாழ்த்திக்கொள், நீ சேரில் உட்காராத. இந்த உணர்வு உங்களுக்கு வந்துட்டா உங்கள் வீட்டில் என்ன இருக்கும்? ஐஸ்வர்யம் இருக்குது. எழுத்தின் படிய பணம் பொருள் இருக்குங்க, அதுக்கு மேலே குணத்தினுடைய தன்மையின் ஐஸ்வர்யம் உங்ககிட்ட இருக்கும். வேற என்னத்தை கேட்குறாரு உங்ககிட்ட? மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற என்னத்தை உங்ககிட்ட கேட்குறாருமா? கவிதாஸ், அதுதான். தயவு செய்து இந்த கைகளும் கால்களும் அவருடைய சரீரம், எந்த தீங்கும் நம்மை அணுகிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாபேஸ் ஜெபிச்ச மாதிரி ஜெபிக்கணும். என்னை ஆசீர்வதித்து பெரிதாக்கி என்னோடு இருக்கும்படி செய்யும். அப்புறம் தீங்கு என்னை தீங்கு துக்கப்படுத்திருக்கூடாது. தீங்கு துக்கப்படுத்துறது ஸ்டாப், அது இருக்கட்டும், அந்த யுத்தம் அப்படின்னு நடக்கட்டும். என்கிட்ட வர்றதுக்கு என்கிட்ட என்னப்பா இருக்கு, என்ன இருக்குது, அதை ஆராயணும். உடனடியாக உபவாசம் போட்டு பிரச்சனைக்காக ஜபிக்காத, பிரச்சனை வர்றதுக்கு என்கிட்ட என்ன வந்தது அதை ஆராயணும். இதுதான் உத்தமம். இந்த பிரச்சனை வந்திருக்கு, என் லாஸ் வந்திருக்கு, என் கம்பெனியில் லாஸ், என் ஃபேமிலியில் லாஸ், என்னுடைய தொழிலில் லாஸ், என்னுடைய ஹெல்த்தில் இஷ்யூஸ் வந்திருக்கு, நான் என்ன பண்ணியிருக்கேன்ப்பான்னு கேட்கணுமே ஒழிய மற்றபடி வேறு யாரும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, குற்றப்படுத்த கூடாது. ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம் 8வது வசனம் மறுபடியும் 6:8 மீகா. வேறு என்னத்தை கேட்குறாரு? எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? அந்த மனுஷன் என்ற இடத்துல உங்கள் பேரை போட்டுங்க. சாம்சன் சம்பத், உங்ககிட்ட நான் என்னத்தை கேட்குறேன்? Achieve thee, O man, what is good, and what doth the Lord require for thee, but to do justly, and to love mercy, and to walk humbly with thy God. அவருக்கு முன்பதாக மனத்தாழ்மையும் அன்பாய் இரக்கமாய் நடப்பது இல்லாமல் வேற என்ன? அப்படிப்பட்ட ஒரு அவருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தவன், தேவ மனுஷனை பகைத்தவன், மகா அருவருப்பானவனே உடனடியாக என்ன பண்ணிட்டான்? தன்னுடைய வஸ்திரத்தை கிழிச்சுக்கிட்டு மனத்தாழ்மையாக நடந்து அவரிடத்தில் இரக்கத்தை பெறுவானானால், இன்றைக்கு நான் எவ்வளோ இரக்கத்தை பெறணும்? மக்களை எவ்வளோ இருக்கு?